விசாரணை கைதிகளை, அதில் ஒருவரை இன்று சுட்டு கொண்டிருக்கிறது காவல்துறை. இதில் மிகப்பெரிய கேள்வியை எழுகிறது என்று பாமக தலைவர் அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதிரி சுட்டு கொல்லப்பட்டதில் சதி, விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்தவர்களில் ஒருவரான திருவேங்கடம் என்பவர் இன்று அதிகாலை மாதவரம் அருகில் காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டிருப்பது பல்வேறு கேள்வியை ஏற்படுத்தியிருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த எதிரிகள் காவல்துறை விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே அவர்களில் சிலர் காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்தது. திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அந்த கேள்வி அந்த ஐயம் உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்டது தொடர்பாக காவல்துறை தரப்பில் கூறப்படும் காரணங்கள் நம்பும்படியாக இல்லை. மிக முக்கிய கொலை வழக்கில் சரணடைந்த எதிரியை அதிகாலை நேரத்தில் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அழைத்துச் செல்ல எந்த தேவையும் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடத்தை சுட்டு கொலை செய்திருப்பதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலரை காப்பாற்றவும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான உண்மைகளை மூடி மறைக்கவும் சதி நடந்திருக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய அனுமதித்துவிட்டு ஓரிரு ரவுடிகளை காவல்துறை மூலம் சுட்டு கொலை செய்வதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு சீரடைந்து விட்டதாக காட்ட முயல்வது மிக மோசமான அணுகுமுறையாகும். இந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது என தமிழக அரசையும் சாடியிருக்கிறார். அதே போல அடுத்து, திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான மர்மம் வலுவடைந்துள்ளது. மேலும் இந்த கொலை சுட்டுறதுக்கு அப்புறம் மேலும் இது வலுவடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விவகாரத்தில் அரசின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. இது தொடர்பாக எழுந்துள்ளது ஐயங்களை அரசுதான் போக்க வேண்டும். இந்த கேள்வியை இந்த அச்சத்தை அரசுதான் போக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்காக திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நான் வலியுறுத்தியவாறு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.